ஓ! வந்துட்டீங்களா தாத்தா? குட் மார்னிங் தாத்தா. என் செல்வங்களே, நீங்கள் முந்திக் கொண்டீர்கள். என்னை பார்த்தவுடன் நீங்கள் எனக்கு வணக்கம் செய்கிறீர்கள். நீங்கள் செய்த வணக்கம் சுவற்றின் மேல் எரிந்த பந்தை போல் உங்களுக்கு திரும்பி வருகிறது. நான் உங்களுக்கு வணக்கம் செய்கிறேன். சுவற்றின் மேல் எரிந்த பந்து அது அந்த சுவற்றானது அதை வாங்கி அப்படியே வைத்து கொள்ளாது. ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி அது திரும்பி உங்களுக்கு வரும் அல்லவா? அதே மாதிரி தான் என்னுடைய வணக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமாம் தாத்தா, நீங்கள் இப்படி காட்சி அளிக்கிறீங்களே, ஒரு வீடியோவிலையும் நீங்கள் வித்தியாசமாக காணப்படுறீங்களே. ஆம் செல்வங்களே, நாம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. நாம் எப்போதும் நேரத்திற்கு நேரம் மாறிக்கொண்டே இருப்போம். நாம் நினைப்போம், தாத்தாவிற்கு எப்போதும் ஒரே குணம் இருக்கும் என்று ஒருவேளை எதிர்பார்க்கலாம். ஆனால் பாருங்கள், நீங்கள் பார்த்த அத்தனை முறையும் நான் வித்தியாசமாக காணப்படுகிறேன் இல்லையா? அதே போல்தான் நமது குணமும் நேரத்திற்கு நேரம் மாறிக்கொண்டே இருக்கும். தாத்தாவுக்கு மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் இதே நிலைத்தான். உங்களுக்கும் அதே நிலைத்தான். நீங்கள் ஒரு சமயத்தில் இருப்பது போல் மற்ற சமயத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அது இயற்கையின் நீதி, கடவுள் படைப்பு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாருங்கள். இப்பொழுது நான் ஒரு விதமான ஆடையை அணிந்து கொண்டிருக்கிறேன். சில சமயத்தில் வேறு ஆடையை அணிந்து கொண்டிருப்பேன். மற்றொரு சமயத்தில் மாறுபட்ட உடையை அணிந்து கொண்டிருப்பேன். அதே போலத்தான் நமது குணமும் அப்போது மாறிக்கொண்டே இருக்கும். எஸ், மாறியது நெஞ்சம் மாற்றியவர் யாரோ. பாருங்கள், நீங்கள் கேட்ட கேள்வியை போலத்தான் நம்முடைய மனசானது, எண்ணமானது ஒரே நிலையில் இருப்பதில்லை. என்னடா, நேற்று ஒரு மாதிரி இருந்தார், இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கார் என்று நினைக்க தோன்றும். அது மனித இயல்பு, கடவுள் படைப்பு. எஸ் என் செல்வங்களே.
புரிந்து கொள்ளுங்கள். மனிதன் எப்போதும் ஒரே நிலையில் இருக்க மாட்டான். அவன் மனமும் குணமும் செயல்பாடுகளும் மாறிக்கொண்டே இருக்கும். நாம் அதை உணர்ந்து உஷாராக இருக்க வேண்டும். ஓகே, நான் மட்டுமல்ல, நீங்கள் மட்டுமல்ல, மற்ற எல்லோருக்கும் இதே நிலைமைத்தான். என்ன செய்வது? கடவுள் படைப்பு. என்ன தாத்தா அப்படி சொல்கிறீங்களோ? யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் அப்படின்றீங்களா? ஓகே, வணக்கம்.